இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஆப்பிள், மெக்டொனால்ட்ஸ்னு சொல்லிட்டு ஃபாரின் கம்பெனிஸ்லாம் நம்ம ஊருக்குள்ள இருக்குல்ல. ஸோ அது எப்படி நம்ம ஊருக்குள்ளே வந்திருக்கோம், எப்படி நம்ம இந்தியா அதுக்கு அலோவ் பண்ணுச்சு, ஸோ அதோட பேர் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கறதுக்காக தான் எஃப்டிஐன்னு ஒரு டேர்ம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது, அவங்களாம் எப்படி நம்ம ஊருக்குள்ளே வந்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஃப்டிஐனா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேடுங்க. ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணும்பொழுது அவங்களோட கேபிட்டல், அவங்களோட முதலீடு வந்து நம்ம நாட்டில் வருமா, அதனால் நிறைய பேருக்கு நம்ம நாட்டில் வேலை கிடைக்குமா, ஸோ அதனால் நம்ம நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த எஃப்டிஐ டேர்ம் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபாரின் கம்பெனிஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸ் அசட்டை வந்து இன்னொரு கம்பெனிஸில் எடுத்துகிட்டு வந்து போடுறது. லைக் வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்தியாவில் வந்து கம்பெனி தொடங்குது. ஸோ இந்த யூஎஸ் கம்பெனிக்காரன் தான் இந்த இந்தியாவில் தொடங்குறான். இந்த இந்தியாவில் தொடங்குறதுக்கு அவன் தான் ஓனரு. இருந்தாலும் அது யாருக்கு நல்லதுன்னா இந்தியாவில் தொடங்குறதுனால இந்தியாவுக்கு நல்லது. ஸோ இதுதான் வந்து எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு டேர்மே இருக்குது, எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது எப்படின்னா யூஎஸில் இருக்க ஒருத்தர் நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள், அதோட ஷேர்ஸை வாங்குறாருன்னா அது வந்து எஃப்ஐஐன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதான் எஃப்டிஐயும் எஃப்ஐஐயும் வந்து ஆப்போசிட்டாக இருக்குங்க. எஃப்டிஐனா ஒரு பிஸ்னஸே, ஒரு அசட்டே வந்து அவங்க ஒரு கேபிட்டலே வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்தியாவில் போடுவாங்க. ஆனால் எஃப்ஐஐன்றது வந்து ஒரு ஸ்டாக்கோ பாண்டோ, நம்ம இந்தியாவோட ஓன் கம்பெனியோட ஒரு ஸ்டாக்கோ பாண்டோ யூஎஸில் இருக்க யாரோ ஒருத்தவன் எஃப்ஐஐ மூலமாக வாங்குற மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து அவங்களோட ரீட்டைல் ஷாப்பை மும்பையில் ஓப்பன் பண்ணாங்களா, அது எஃப்டிஐ. இதுவே வந்து அமேசான் இருக்குல்ல, அவங்க வேர் ஹவுஸு லாஜிஸ்டிக்லாம் இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறாங்க, அது என்ன, எஃப்டிஐ தான். ஏன்னா அவங்க எல்லாமே அவங்களோட கேபிட்டலை வந்து இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறாங்க. இதுவே வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து ஒரு 10 கோடிக்கு டிசிஎஸ் ஷேரை வாங்குறாருன்னா அது எஃப்டிஐ எஃப்ஐஆ, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப்ஸ் ஆஃப் எஃப்டிஐ பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்லேருந்து வரான் ஒருத்தவன், அவன் தான் வந்து புதுசாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணுறான். இந்தியாவில் லேண்டு வாங்கி மக்களை வச்சு வேலை செஞ்சு ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி பண்ணுறோன்னா அது வந்து க்ரீன் ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நியூ பிஸ்னஸ் ஆர் அ பிளான்ட் செட்டப் பை தட் கம்பெனி. சரிங்களா? எக்ஸாம்பிள் ஹுண்டாய் ஃபேக்ட்ரி இன் சென்னை. நெக்ஸ்ட் ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்னா நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அதை நான் விற்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா லாஸில் போகுது. ஸோ அந்த கம்பெனியை ஃபாரின்லேருந்து ஒருத்தன் வரான்ல அவன் வாங்கிப்பான். ஸோ நான் ரெடி பண்ண அந்த கம்பெனியை ஃபாரின்லேருந்து வரவர் வாங்கி அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அவர் அப்கிரேட் பண்ணி அந்த இடத்துல வந்து அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னும் பொழுது அது ப்ரௌன் ஃபீல்டில் வரும். ஸோ பையிங் எக்ஸிஸ்டிங் கம்பெனி யாரோ அசட்டை வாங்கினாங்கன்னா அது வந்து ப்ரௌன் ஃபீல்டு. எக்ஸாம்பிள் வந்து வால்மார்ட் பையிங் ஃப்ளிப்கார்ட்டோடதை வால்மார்ட் வாங்கிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாயின் வெஞ்சரிங்னா நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் பிஸ்னஸ், ஆனால் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, யூஎஸில் வந்து பார்க்குறான். ஸோ இவன் பிஸ்னஸ் நல்லா போகுதே,